வெல்கம் டு என்டேவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அந்த எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல், அப்புறம் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஹவு டு அப்ரோச் குவான்ட் ரீசனிங் அண்ட் குவான்டி, இந்த கொஷின்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டவுட்ஸ் அரவுண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் A2 A3 மெடிக்கல் கேட்டகரி, அதில் அந்த இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க அந்த ஒரு பேசேஜ்னால நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து சிங்கிள் சிபிடி தான். மேபி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்காங்கிற பட்சத்தில் மேபி செகண்ட் சிபிடி வரலாம். பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. சிபிடி கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் 35 kg வெயிட்டை 2 minutesல சிங்கிள் டேஷில் 100 meters மூவ் பண்ணும், அதாவது கீழே போடாமல். உமன்ஸுக்கு அதே தான், பட் ஆனால் வெயிட் வந்து 20 kg. அது மட்டும் இல்லாமல் 1 kilometer 4 minutes 15 seconds சிங்கிள் சான்ஸில் ஓடி கிளியர் பண்ணணும். இதுதான் இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி. இது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும், பட் ஆனால் ரிட்டன் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நிறைய பேர் இதில் ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க. ஏன்னா 35 கிலோ வெயிட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தூக்குற வெயிட் கிடையாது. அதை தூக்கிக்கிட்டு 100 meter சிங்கிள் டேஷில் மூவ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு அரிசி முட்டை இந்த மாதிரி ஏதாவது. பிகாஸ் உங்களோட டெஸ்ட்டில் வந்து சாண்ட் பேக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். எப்போவுமே ஆர்ஆர்பியில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் போஸ்ட் அலாட்மெண்ட் கிடைக்கும். எஸ்எஸ்சியில் எப்படின்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சு மார்க் வந்த உடனே போஸ்ட் அலாட் ஆகிடும், அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மெடிக்கல் கனெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆர்ஆர்பி அப்படி கிடையாது. ரயில்வேல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆர்ஆர்பி சேனலில் நடக்கும். அங்கேருந்து உங்களுக்கு மெடிக்கல் மெமோ கொடுத்து அனுப்புவாங்க, எந்தெந்த ஹெல்த் யூனிட்டில் இல்லைனா ரயில்வே ஆஸ்பத்திரியில் நீங்கள் மெடிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸும் முடிஞ்சு அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட ரிசல்ட் ஆர்ஆர்பி ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனலாக போஸ்ட் அலாட்மெண்ட் நடக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்க அந்த பேசேஜ்னால தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கலி அன்சூட்டபிள் அப்படின்னா ஃபர்தர் ஆல்டர்னேட்டிவ் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்டான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். அதுக்கு வந்து நம்மளை இன்ஷூர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் விஷன். ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் 14 டிபார்ட்மெண்ட் இருக்குது, 14 டிபார்ட்மெண்ட்டுக்கு வேரியஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, A2ல் ஆரம்பித்து C1 வரைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாயிண்ட்ஸ்மேன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து A2 வேணும். ஸோ டியூரிங் மெடிக்கலில் வந்து உங்களுக்கு A2 இல்லை, A3 தான் இருக்குது, இல்லை B1 தான் இருக்குது அப்படின்னா நிறைய பேரோட டவுட் வந்து உங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதான். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ்மேன் உங்களோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கீங்க, A2 இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. A2 இல்லை அப்படின்னா உங்களோட அடுத்த மெடிக்கல் கேட்டகரி நீங்கள் எதில் ஃபிட்டில் வரீங்க. இன்கேஸ் வந்து 6/9 ஐசைட் உங்களுக்கு வித்தவுட் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா அது A2, வித் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா அது A3. ஸோ இப்போ நீங்கள் A3யில் வரீங்க அப்படின்னா A3க்கு அப்புறம் கீழே இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள். B1 B2 C1 இது எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு தேவை எல்லாமே இனஃப் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாயிண்ட்ஸ்மேனுக்கு எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு மார்க் இருந்தால் அதுக்கு கீழே இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே மார்க் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் வாண்டட் போஸ்ட்டாக குரூப்பில் இருக்கிறது வந்து பாயிண்ட்ஸ்மேன் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாயிண்ட்ஸ்மேனுக்கு போகிறீங்க அப்படின்னாலே ஒரு 80+ நீங்கள் 80+ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையுமே மார்க் எடுக்கிறதுல மட்டும் வைங்க. இந்த மாதிரி மிஸ்இன்ட்ரப்ட் ஃபேக்ட்ஸ்லையோ இல்லைனா இன்ஃபர்மேஷன்ஸ்லையோ வைக்காதீங்க. ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்ட் அலாட்மெண்ட் நடக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்கேஸ் உங்களுக்கு A2 ஃபிட் ஆகலை அப்படின்னா அடுத்தது A3 இருக்குது அப்படின்னா அந்த A3 போஸ்ட்டுக்கோ இல்லை அதுக்கு கீழே இருக்க உங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கோ உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க கண்டிப்பாக, இஃப் யூ ஹாவ் குட் மார்க்ஸ். அதனால தான் சொல்கிறேன், ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் மார்க்ஸ். இந்த அல்டர்னேட்டிவ் போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அங்கே லீஸ்ட் மெடிக்கல் கேட்டகரி வந்து C1. அந்த C1க்கே நீங்கள் அன்சூட்டபிள் அப்படின்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்க 14 டிஃப்ரெண்ட் குரூப் டி போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் அன்எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதை தாண்டி ஃபர்தராக எந்த ஒரு அல்டர்னேட்டிவ் அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் எந்த கோர்ட்லேயுமே அந்த கேஸ் பண்ணி ஃபர்தராக எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்க முடியாது. அதுக்கான ரீசன் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குது. ஸோ அந்த அல்டர்னேட்டிவ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது அந்த 14 போஸ்ட்டுக்கு அப்பாற்பட்டது. ஸோ உங்களோட மெடிக்கல் கேட்டகரி இந்த 14 போஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு மெடிக்கல் கேட்டகரி கிளியர் பண்ணிடுச்சுனாலே நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் வந்து மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன படிச்சிருக்கீங்கிறதெல்லாம் அதில் தேவையே கிடையாது. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே எல்லாருமே எலிஜிபிள் தான். ஜஸ்ட் மெடிக்கல் கேட்டகரி மட்டும் கிளியர் பண்ணும். லீஸ்ட்டு C1 பண்ணியிருந்தீங்கனாலே நீங்கள் ஒர்க் ஷாப்லாம் எலிஜிபிள். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்மேன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சொல்லிருக்காங்க, இன்கேஸ் உங்களுக்கு A2 இல்லைனா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அது அவ்வளோ உண்மையாலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு A2 இருக்கலாம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு அது A3 கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக
உங்களை ரிஜெக்ட் பண்ணி உங்கள் கேண்டிடேட்ஸே க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க. அடுத்து இருக்க A3க்கோ இல்லைனா B1க்கோ உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 100 கொஸ்டின், 1.5 மணி நேரம், 100 மார்க் மொத்தமாக. இதில் வந்து நீங்கள் 70+ ஸ்கோர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாமில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து 25 மார்க் இருக்குது. இது வந்து எலிமெண்ட்ரி லெவல் தான் இருக்கும். அதாவது 9th 10th அந்த லெவலில் இருக்கிற ஜென்ரல் சயின்ஸு 25 மார்க்குக்கு. அடுத்தது எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுவுமே 9th ஸ்டாண்டர்டு அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து 55 மார்க்குக்கு. அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸில் வந்து எல்லாமே வரும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜிகே, எக்கனாமி, அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வரும். இது வந்து ஒரு ஓஷன் ஆஃப் சப்ஜெக்ட். இதை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி, 20 மார்க் தான். ஸோ 20 மார்க்குக்கு நீங்கள் கவர் பண்ணுற சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. இந்த எக்ஸாமில் எப்படி ஈஸியாக 70+ ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறது தான். இது வந்து எல்லா நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இது வந்து எல்லா RRB எக்ஸாம்ஸுமே ஒர்க் ஆகும். எப்படி அப்படின்னா 55 out of 55 நீங்கள் ஏன் பண்ணணும். 55 out of 55 எக்ஸாமில் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும், இல்லைனா டிஃபிகல்ட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் மாறும். பட் ஆனால் நீங்கள் 55 out of 55 ஏன் பண்ணால் தான் மினிமம் உங்களால் 50 ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எப்போவுமே டார்கெட் பண்ணுறது 55 out of 55ன்னு டார்கெட் பண்ணுங்கள். இது வந்து படிக்கிறதும் ஈஸி. இந்த 2 டாப்பிக்கும் ப்ராக்டிஸ் மூலமாகவே நம்மளால் 55 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து வேணால் கேட்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே அதில் 20 out of 20 ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ உங்களோட டைமில் ஆஃப் ஆஃப் த டைம் இதில் போட்டு எப்போவுமே டார்கெட் பண்ணுறது 55 out of 55. அதில் வந்து மினிமம் நீங்கள் 50 ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அடுத்தது ஜென்ரல் சயின்ஸ். இது வந்து எலிமெண்ட்ரி லெவல் சயின்ஸ் தான், 6th to 10th. இதில் வந்து நீங்கள் 25 ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சாலிடாக 20+ கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிக்கலாம். உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சயின்ஸில் இருந்தாலே போதும், 20+ கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். அதனால் அதில் நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ண சொல்லுவாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பார்த்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணாலே போதும். அதுலேருந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா RRBயில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு RRB NTPCலையோ RRB JEE கேட்ட கொஸ்டின்ஸு RRB Group Dலையோ இல்லை ALPலையோ ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி சர்க்குலராக எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும், அப்படி டேட்டா மாறாமல். ஸோ நீங்கள் பேசிக்ஸ் கான்செப்டை கவர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ஆப்பில் வந்து அரௌண்ட் 55 டார்கெட் பண்ணிங்க அப்படின்னாலும் 50 ஸ்கோர் பண்ணிங்கனாலே போதும். ரிமைனிங் இருக்க சயின்ஸில் 25ல் 20 ஸ்கோர் பண்ணாலே உங்களுக்கு 70 ரீச் ஆகிடும். இது நீங்கள் ஜிகே டச் பண்ணாமே. ஜிகேயில் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணி கான்செப்ட்ஸை கொஞ்சம் பார்த்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே சாலிடாக 10 கொஸ்டின்ஸ் அடிக்கலாம். ஸோ AT அப்படிங்கிறதுலாம் வந்து RRB Group Dயில் ஒரு நல்ல ஸ்கோரு. அதுக்கு பாயிண்ட்ஸ் மேனே கூட கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஈஸியாகவே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி நிறைய RRB எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, கிளியர் பண்ணல, இப்போது RRB Group D ஏம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, குவாண்ட்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற புக்கு வந்து ராகேஷ் யாதவ் புக்கு. 2 புக்கு இருக்குது. என்னென்னா அரித்மெட்டிக்கு ஒன்று, அட்வான்ஸ்டு மேக்ஸுக்கு ஒன்று. ஆக்சுவலாக இந்த புக்கு 2 புக்கை கவர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் SSC CGL லெவல் மேக்ஸுக்கு கூட அடிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த புக்கு வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் குவாண்ட்டில் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 புக்ஸை கவர் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக அந்த புக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி CGL லெவல் மேக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வெறும் Group D மட்டும் தான் படிக்கிறீங்க, இல்லை NTPCக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மாடரேட் டிஃபிகல்ட்டி வரைக்கும் அந்த புக்கில் இருக்க கொஸ்டின்ஸை பார்த்தா போதும். கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் அதில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். கவர் பண்ணிவிட்டு அதிலே வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸு வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இருக்கும். அந்த புக்கு வந்து PDF நம்ம டெலிகிராம் சேனல்லே போடுறேன். அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸையும் இல்லைனா வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்க கொஷின்ஸையுமே நீங்கள் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக குவாண்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ரீசனிங்க்குமே ராகேஷ் யாதவ் புக்கு இருக்குது. ராகேஷ் யாதவ் ரீசனிங் இருக்குது. இல்லைனா வேறு யாராவது மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். PDF வந்து சாப்டர் வைஸு நம்ம டெலிகிராம் மூலியம் போடுறேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த ராகேஷ் யாதவ் ரீசனிங் புக்கு தேவைப்படும். பட் ஆனால் ரிப்பீட்டர் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறவங்க யாருமே ரீசனிங்னு புக் வச்சு படிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி இதை யூஸ் மோக்ஸ், ஆன்லைன் மோக்ஸ், ப்ரீவியஸ் கொஷின்ஸில் இருக்க கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணி அந்த ரீசனிங்கில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 2த்துலேயுமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதுக்கு தான் உங்களுக்கு 1.5 மணி நேரத்தில் இந்த 2 போர்ஷனுக்குமே ஆல்மோஸ்ட் 1 hour டைம் ஆகிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஸ்பீடாக போகலாம். ஃபாஸ்ட் மெத்தட்ஸு, ஷார்ட்கட்ஸு, இந்த மாதிரி க்யூப்ஸு, பர்சன்டேஜ், ரேஷியோ, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறைய கற்று வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாம்ஸில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து டேட்டா மாறாமல் அப்படியே கூட எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண அன்னையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் மார்க்காச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக்லேருந்தோ இல்லைனா ஆலிவர் போர்ட்லேருந்தோ ஒரு ஃபுல் மார்க்காச்சும் இல்லைனா ஒரு செக்ஷனல் மார்க்காச்சும் குவாண்ட் அண்ட் ரீசனிங் மட்டும் இருக்க ஒரு செக்ஷனல் மார்க்காச்சும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மட்டும்தான் ரீசனிங்லேயும் குவாண்ட்லேயும் உங்களுக்கு மார்க் கொடுக்கும். ரீசனிங்லாம் ஒரு கம்மியான டைமில் அதிக மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ணுற ஒரு செக்ஷன். குவாண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆல்மோஸ்ட் 80% அக்யூரஸியில் உங்களுக்கு பண்ணாலே நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 செக்ஷன்ஸ்லையுமே சேர்த்து நீங்கள் 55 அவுட் ஆஃப் 55 எடுக்கணும்னா அதுக்கு தேவை உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் மார்க்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தான். அடுத்தது சயின்ஸ். எலிமெண்ட்ரி சயின்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் எந்த புக் வாங்கி படித்தாலுமே சரி, அது என்சிஆர்டி அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. என்சிஆர்டியில் கான்செப்ட் வந்து அந்த அளவுக்கு கிளியராக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு என்சிஆர்டி வந்து பார்க்கும்போது புரியலை, அந்த டாபிக் வந்து யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹோம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த ஹோம் ஸ்கூல் சேனலில் வந்து சிம்பிள் இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட டார்கெட் வந்து அந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹோம் ஸ்கூல் அப்படிங்கிறது எனக்கு யார் சஜஸ்ட் பண்ணா அப்படின்னா ஆல்ரெடி குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு பர்சன் தான். ஆக்சுவலி அவர் வந்து எந்த என்சிஆர்டி புக்குமே யூஸ் பண்ணல, அவருக்கு புக் யூஸ் பண்ண டைம் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த யூடியூப் சேனலில் ஹோம் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த யூடியூபோட வீடியோஸை பார்த்து தான் அவர் அந்த சயின்ஸ் போர்ஷனே கவர் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் சயின்ஸில் 25ல் அட்லீஸ்ட் 20+ ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்சிஆர்டி தான். என்சிஆர்டி பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, புரியாத கான்செப்ட்ஸ்க்கு வந்து யூடியூப் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அது வந்து ஒய்சிடி பிடிஎஃபோ இல்லைனா வேறு ஏதாவது பிடிஎஃப் பினாக்கிள் பிடிஎஃபோ நீங்கள் யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. ரெண்டுமே நம்ம டெலகிராமில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணும்போதே அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் குரூப் டி கிளியர் பண்ணுறவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு இந்த 3 போர்ஷனில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போடுவாங்க. ஸோ இந்த இந்த 3 போர்ஷன் நல்லா படித்தாலே போதும், தாராளமாக 70+ ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து குவாண்ட் மேலே அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். ரீசனிங் அஸ் யூஷுவல் ஈஸி தான், எல்லாருமே பண்ணிடுவாங்க. சயின்ஸ் நல்லா பார்த்துட்டு என்சிஆர்டி அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அவங்க ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த 3 சப்ஜெக்டை வச்சு அவங்களால 70 ஸ்கோர் பண்ணிட முடியும் ஈஸியாக. அப்படி இல்லை எனக்கு குவாண்ட்டில் கொஞ்சம் டவுட் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் எது இம்பார்ட்டண்ட்டோ அட்லீஸ்ட் அதை மட்டுமாச்சும் பார்த்துட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் போடுவோம், அதை கூட அதை பார்த்தாலே கவர் பண்ணிடலாம். ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, லைக் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸு, நேஷ்னல் பார்க்ஸு, டான்ஸஸ்ஸு, அப்புறமா ஃபெஸ்டிவல்ஸு, அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அது கரானாஸு. நாலேஜில் ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. முகல், சுல்தானேட், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனாலே கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஜென்ரல் நாலேஜில். இந்த ஜாகிரஃபி அப்புறம் பாலிட்டி இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட் நோட்ஸ் கூட இருக்குது, அது கூட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அட்லீஸ்ட் அதை மட்டும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே ஓரளவுக்கு இதில் கவர் பண்ணிடலாம். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 3 செக்ஷனை மட்டும் நம்பிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா குவாண்ட்டில் சின்னதாக டைட்டாக கேட்டால் கூட உங்களுக்கு ஸ்கோர் வந்து 70 கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 செக்ஷனையும் நல்லா பார்த்துக்கிட்டு இந்த 4வது இருக்க ஸ்டாட்டிக் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போனால் உங்களால் கண்டிப்பாக 80+ ஸ்கோர் பண்ண முடியும். என்றைக்குமே 80+ டார்கெட் பண்ணுங்கள். இதில் இந்த பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நடந்த செட் மட்டுமே மொத்தம் 99 செட் இருக்குது குரூப் டிக்கு. அது அப்புறம் ஆர்ஆர்பிஜி இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது, அதில் நிறைய செட் இருக்குது. ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கொஸ்டின் வந்து ஒரு பிடிஎஃபாக இருக்குது, அதில் கிட்டத்தட்ட 800 பக்கத்துக்கு மேலே கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு இங்கே பஞ்சமே இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எவ்வளோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும்போது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த பிடிஎஃப்ஸ்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஃபைல் செக்ஷனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இல்லைனா நீங்கள் திருப்பி மெசேஜ் பண்ணுங்கள், ஒன்ஸ் அகைன் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி என்சிஆர்டி வந்து நிறைய இடத்துல சொல்கிறாங்க, பட் ஆனால் என்சிஆர்டி புக்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப் ஸ்டோரில் என்சிஆர்டிங்கிறது தனியாக ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போயிட்டிங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டுக்குன்னு தனியாக, 7th ஸ்டாண்டர்டுக்குன்னு தனியாக, 8th ஸ்டாண்டர்டுக்குன்னு தனித்தனியாக புக்ஸ் இருக்கும். அந்த 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே அப்படின்னு போனீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் தமிழ், இங்கிலீஷ் வரிசையாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக உள்ளே போய்ட்டு புக்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதிலே வியூ பண்ணி படிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை பிரிண்ட் போட்டு கூட நீங்கள் படிக்கலாம். எக்ஸாமுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு பார்ட்னா, அதை எக்ஸாமில் நம்ம எப்படி போய் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 90 மினிட்ஸில் இருக்கிற அந்த 55 ரீசனிங் ப்ளஸ் குவாண்ட் கொஸ்டினை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அதுதான் நிறைய பேருக்கு டிசைட் பண்ணும். இந்த ஆர்ஆர்பி ஜேயிலுமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான், பட் நிறைய பேர் அதுக்கு வந்து டைம் பத்தலைங்கிற மாதிரி ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. டைம் பத்தாமல் நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வந்ததாகும் ரீசனிங்கில், குவாண்ட்டில். அது வந்து கண்டிப்பாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் எக்ஸாமில்.
ஏன்னா குவாண்ட் அந்த ரீசனிங் அந்த செக்ஷனில் எடுக்க வேண்டிய மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருமே எடுத்துருவாங்க ஈஸியாக. சயின்ஸ் அண்ட் ஜிகே வந்து ரேங்க் டிசைடராக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் குவாண்ட்லேயே மார்க் கம்மியாயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காம்படிஷன்லேயே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ குவாண்ட் ரீசனிங்கில் வந்து 55 அவுட் ஆஃப் 55 எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து திரும்ப சொல்கிறது. சால்வ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினை எப்படி ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஷார்ட்கட்ஸு இல்லைனா டிஜிட் சம் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட்ஸ்லையோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நல்லா கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைம் சேவ் பண்ண.